கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனுக்கும் இந்த உலகம் ஒரு நிரந்தரமான வீடு கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு விதமா சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு ஒரு பரம காணான் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரம காணானை நோக்கி தான் நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுதான் வசனம் சொல்லுது. நீங்க எபிரேயர் 13:14 வாசிச்சீங்கன்னா, நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நம்ம இருக்கிற இந்த பூமி நிலையான நகரம் கிடையாது. நமக்கு ஒரு நகரம் வரப்போகுது இல்லையா? அந்த நகரத்தை நோக்கி தான் நம்ம போய்க் கொண்டிருக்கிறோம். நகரத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கும்போது, நம்மளால அந்த நகரத்துக்குள்ள போக முடியுமா? போக முடியாதா? அத டிசைட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா, அவர் சொல்லியிருக்காரு அந்த வசனத்துல, நீங்க வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:12 வாசிச்சீங்கன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா திரும்பி வரப்போறார். நியாயாதிபதியா வரும்போது அவர் என்ன பண்ண போறாருன்னா, நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் கிரியைகள் இந்த உலகத்துல செஞ்சோமோ, நம்ம சிந்தனைகள், நம்ம பேச்சு, நம்ம செயல்கள் இதெல்லாமே இந்த உலகத்துல என்னென்னலாம் செஞ்சோமோ, அதுக்கு தகுந்த பலன் கொண்டு வந்துட்டு இருக்கிறாராம். நமக்கு தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு நல்லா தெரியுங்க. நம்ம வேதத்தை அதிகமா தியானிச்சிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தா மட்டும் தான் நம்ம நித்தியத்துக்கு நேரா போக முடியும். ஆனா நம்ம இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நீங்க வசனம் 22:11 வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிச்சீங்கன்னா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதுல நம்ம எதுல இருக்கிறோம்? நம்ம அநியாயம் செய்றோமா? அசுத்தனா இருக்கிறனா? இல்ல பரிசுத்தமா இருக்குமா? கடவுள் என்ன சொல்றார்? நீ என்ன செய்றியோ அத செஞ்சுட்டே இருப்பா. ஆனா நீ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு தகுந்த பலன் நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். கடவுள் சொல்லிட்டாரு. இவ்வளவு நாள் அன்பா சொல்லிட்டாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் நியாயாதிபதியா பேசுறார். நான் உனக்கு ஜட்ஜ் பண்ண போறேன். நீ கரெக்ட்டா இருந்துக்கோ. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழணுங்க. நமக்கு தேவன் நெறைய தாளந்துகள் குடுத்திருக்காரு இல்லையா? இந்த உலகத்துல நம்ம யாரும் சும்மா வரல. எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம கடவுள் சும்மா தேர்ந்தெடுத்து நீ இங்க பிறந்துரு, இங்க வளர்ந்துரு, நீ இந்த அம்மா வயித்துல பிறந்துருன்னு சொல்லவில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ரீசனோட தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த ரீசனை அறிந்து, அந்த சித்தத்தின்படி நம்ம செஞ்சு, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம நிலைநாட்டுறோமா? இல்ல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோமா? நம்ம தேவனை தரிசிக்கும்போது, இல்ல அந்த 2வது வருகையில வரும்போது, தேவன் ஒரு வார்த்தை சொல்லணுங்க. அந்த வார்த்தைய நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். நம்ம கடவுள் இந்த மாதிரி தான் சொல்லப் போறார். உனக்கு கொஞ்சம் டேலண்ட் தான் குடுத்தேன். அந்த டேலண்ட்ல நீ தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து, நெறைய தாளந்துகள சம்பாரிச்ச, நெறைய ஆத்துமாக்கள சம்பாரிச்ச. நீ உண்மையும் உத்தமமா இருந்த. நீ என்ன பண்ணு, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லப் போறார். நம்ம கடவுள் கொடுத்த டேலண்ட்ட நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு மட்டும் யூஸ் பண்றோம்னா, இல்ல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு யூஸ் பண்றோம்னா? அங்க பார்க்கிறோம்ல 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. 5 தாலந்து 10 ஆக்குனாங்க. 2 தாலந்து 4 ஆக்குனாங்க. 1 தாலந்து வச்சவன் என்ன பண்ணான்னா, மண்ணுக்குள்ள போய் புதைச்சு வச்சுட்டான். அவன பார்த்தோனே கடவுள் எப்படி திட்டுறாரு இல்லையா? அட்லீஸ்ட் அந்த தாளந்த நீ காசுக்காரர்ட்டயாவது குடுத்து வச்சிருந்தா, அது வட்டியாவது கிடைச்சிருக்கும். நீ இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்றார். அவன தூக்கி ஜெயில்ல போட சொல்றார். அதே மாரி தான் நமக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட்ட தேவனுக்கு பிரியமாய் நம்ம யூஸ் பண்ணோம்னா, அந்த 2வது வருகையில தேவன் கண்டிப்பா கணக்கு கேட்பாருங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? நம்ம உண்மையும் உத்தமமா இருக்கிறோமா அந்த உலகத்துல வாழும்போது? நெறைய கஷ்டங்கள், நெறைய பாடுகள் தான். ஆனாலும் நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்றோமா? நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தாவீது தான். தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையிலும் உண்மையும் உத்தமமா இருந்தார். சிறு வயசுல ஆடு மேய்க்கிறாரு. அவங்க அப்பா, அம்மாவுக்கு உண்மையா இருக்கிறார். அவங்க அண்ணன்மாருக்கு உண்மையா இருக்கிறார். சாப்பாடு கொண்டு போய் குடுன்னா, சாப்பாடு கொண்டு போய் குடுக்குறார். அவங்க அப்பா சொல்றத அப்படியே கேட்கிறார். கடவுள் அவனுடைய உத்தமத்த பார்க்கிறார். எப்படின்னா, தாவீது சொல்லுவார் இல்லையா? ஒரு டைம் சிங்கம் வந்தது. ஒரு டைம் கரடி வந்தது. குடுத்த சின்ன வேலை, அந்த ஆடு மேய்க்கிற வேலையில அவர் உத்தமமா இருக்காரு. தன் உயிர குடுத்து அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆட காப்பாத்துறார். சிங்கம் வந்துருச்சுன்னு ஓடி வந்திருக்கலாம். கரடி வந்துருச்சுன்னு ஓடி வந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் சொல்லல. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையும் உத்தமமா இருப்பேன். எங்க அப்பா எனக்கு ஆடுகள் குடுத்துருக்காரு. நான் பத்திரமா கொண்டு போய் என்ன பண்ணுவேன்? திருப்பி குடுப்பேன். அந்த உண்மைய தான் கடவுள் பார்க்கிறார். அடுத்தது ஒரு ப்ரமோஷன். கோலியத்த கொல்றாரு. அதாவது ஒரு சிங்கத்த கொன்ன ஒரு தாவீதுக்கு இப்ப யார கொல்றாரு? ஒரு ராட்சசனான கோலியத்த கொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு கிரேஸ் பாருங்க. அதாவது தேவனுக்கு பிரியமாய் ஒரு சின்ன சின்ன காரியங்கள நம்ம பெர்ஃபெக்ட்டா நடத்தும்போது, தேவன் அடுத்தடுத்த காரியங்கள்ல அவருடைய ஊழியத்த செய்றதுக்கு கடவுள் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அங்கிருந்து எங்க போறாரு? நெறைய பாடுகள் மத்தியில
வனாந்தரத்தின் மத்தியில் அவரை வந்து கடவுள் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா ராஜாவாக்குறார். 30 வயசில் ராஜாவாயிட்டார். அந்த நிலைமைக்கு வந்த காரணம் என்னன்னா, சின்ன சின்ன காரியத்தில் அவர் பர்ஃபெக்டாக இருந்தார். எதுவுமே வந்து தேவனுக்கு பிடிக்காத காரியம் ஒண்ணுமே செய்யல. அவர் நீங்க சங்கீதத்துலலாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவர் பெர்ஃபெக்ட்டா இருக்கார். அவர் வசனம் சொல்லியிருப்பார். நான் எல்லாத்துலயும் உண்மையா இருந்தேன். நீங்க என்ன கண்டிப்பா காப்பாத்துவீங்கன்னு சொல்லி அவரு சாட்சி அவர பற்றியே சொல்லுவார். அந்த மாரி தான் நம்ம வந்து வாழ்க்கையில வாழணும். இந்த கொடுக்கப்பட்ட இந்த 70 வயசு, 80 வயசுக்குள்ள நம்ம தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம்? சும்மா படிச்சோம், வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தைகள பெத்தோம், அப்படியே நம்ம போறதில்லைங்க. தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணுங்க. அவர்ட்ட கேட்கணும், கடவுளே நான் என்ன செய்யணும்? உமது ராஜ்யத்தை கட்ட நான் என்ன பண்ணணும்னு கடவுள்ட்ட கேட்கும்போது, கடவுள் ஒரு சின்ன சின்ன ஒரு ஊழியங்கள குடுப்பார். அத நம்ம செய்யும்போது கடவுள் நம்மள வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறார். அதனால இன்னைக்கு நம்ம வந்து உண்மை முத்தமான ஊழியக்காரனேன் அப்படின்னு சொல்றாரா? இல்ல வந்து கடவுள் நம்மள பார்த்து பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். கடவுள் நம்மள பார்த்து உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்றாரா? இல்ல பிரயோஜனமற்ற ஊழியக்காரனேன்னு சொல்றாரா? அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்ட்ட கேட்போம். இவ்வளவு நாள் நம்ம எப்படி இருந்தா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கடவுளுக்காக நம்ம ஓடுவோங்க. அவருடைய ராஜ்யத்தை கட்ட ஒரு கூட்ட ஜனத்த அவருக்காக ஆயத்தப்படுத்தும். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.